இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, உங்க பெர்சன் உங்ககிட்ட என்ன சொல்ல விரும்பணும்னு ஆசைப்படுறாங்க. லைக் வாட் தே வாண்ட் டூ டாக். அவங்க உங்ககிட்ட என்ன பேசணும்னு ஆசைப்படுறாங்க, என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறாங்க அப்படின்றத இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம். ஸோ பிஃபோர் ஸ்டார்ட்டிங் த ரீடிங், ஸோ கைஸ் ஆகஸ்ட் மந்த் ஆஃபர் அவைலபிளா இருக்கு. ஃப்ரம் ஆகஸ்ட் 1லேருந்து ஆகஸ்ட் 31 வரைக்கும் ஆஃபர்ஸ் அவைலபிளா இருக்கு. ஃபார் ஆல் டைப் ஆஃப் ப்ரேயர்ஸா இருக்கட்டும், ஃபார் ஆல் டைப் ஆஃப் த ரீடிங்ஸா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆஃபர்ஸ் அவைலபிளா இருக்கு. ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க என்னோட வாட்ஸ்அப் என்னோட இன்ஸ்டா ரீச் அவுட் பண்ணுங்க. அதை பத்தின டீட்டெயில் எல்லாமே இந்த வீடியோ நான் கொடுத்துருப்பேன். அண்ட் as well as இந்த வீடியோட ஹைல் கமெண்ட் நான் கொடுத்துருப்பேன். யூ கேன் செக் தட். ஸோ கைஸ் கமெண்ட் பக்கத்துல ஹைப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் உங்களோட ஹைப்போட் சப்போர்ட் நீங்க கண்டிப்பா கொடுங்க. ஸோ தட் இந்த வீடியோ இன்னும் நிறைய பேருக்கு ரீச் ஆகட்டும். அண்ட் அவங்களோட ஒரு பர்சனல் லைஃப்க்கு ஒரு பெர்ஃபெக்ட் டிசிஷன் இருக்கு. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். ஸோ ப்ளீஸ் கிவ் சப்போர்ட் ஆன் த ஹைப் ஆப்ஷன். லெட்ஸ் ஸ்டார்ட் ரீடிங் நவ். இவங்க எதிர்பார்க்கறது எல்லாமே அந்த ஒரு லவ், அந்த ஒரு சப்போர்ட், அந்த ஒரு கேர், அதுதான் இவங்க எதிர்பார்க்குறாங்க. ஆனா இவங்களுக்கு எல்லாமே ஒரு மாதிரி பேட் ஓமன் மாதிரி தான். ஏதோ ஒரு கெட்ட விஷயம் ஏதாவது நடந்திருக்க மாதிரி தான் இவங்க ஃபீல் பண்றாங்க. அவங்க எதிர்பார்க்கறது ஒரு விஷயமா இருக்கு, நடக்கிறது ஒரு விஷயமா இருக்கு. பொதுவா இப்ப நீங்க அந்த மாதிரி ஃபீல் பண்றீங்களோ இல்லையோ, உங்க பர்சனோட தாட்ல அப்படிதான் இருக்கு. ஸோ எல்லாமே இந்த ரிலேஷன்ஷிப்ல கைமீறி போன மாதிரி தான் அவங்க ஃபீல் பண்றாங்க. நிறைய விஷயத்துல அவங்க ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாலுமே ஸ்டில் ஏதோ ஒரு சில விஷயம் இங்க தப்பாவே நடந்துட்டே இருக்கு. அவங்க எதிர்பார்க்கறது எல்லாமே அந்த ஒரு லவ், அந்த ஒரு கேர், அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கணும். எல்லாமே மியூச்சுவலா இருக்கணும் அப்படின்ற மாதிரி உங்க பர்சன் ஆசைப்படுறாங்க. அந்த ரிலேஷன்ஷிப்ல உங்க பர்சன் என்ன அப்படின்னா ஒரு லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப் எதிர்பார்த்திருப்பாங்க. ஒரு ஹாப்பியா இருக்கணும் இந்த ரிலேஷன்ஷிப் அப்படின்ற மாதிரி. ஸோ அவங்க எல்லா விஷயத்தையும் ஆசைப்பட்டிருக்காங்க. நடக்கிறது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு அகெயின்ஸ்டா இருக்க மாதிரியே இருக்கு. அவங்க அப்படிதான் ஃபீல் பண்றாங்க. ஐ டோன்ட் நோ இது மத்த பர்சன் பண்ற சில பிரச்சனைனால இவங்களுக்கு இப்படி ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கா, இவங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப் மேல இப்படி ஒரு தாட் இருக்கான்னு எனக்கு தெரியல. இல்ல நீங்க ஏதாவது பண்ண சில விஷயம்னால என்னவோ இவங்க இப்படி பேக் வாங்குறாங்களான்னு தெரியல. ஏன்னா இங்க ஏதோ ஒரு சில பிரச்சனை கன்ஃபார்மா இருக்கு. அது நம்ம ரீடிங்ல நம்ம கார்ட்ஸ் எடுத்து பார்க்கும்போது தெரியும். ஸோ எக்ஸாக்டா இப்போ உங்க மேல ஏதாவது பிரச்சனை இருக்கா, அதனால என்னவோ இவங்க இப்படி ஃபீல் பண்றாங்களா, இல்ல மத்தவங்க ஏதாவது கனெக்ஷன் ஏதாவது பிரச்சனையை உருவாக்கியிருக்காங்களா, அதனால இந்த ஃபீல் இருக்கா அப்படின்றத நம்ம அடுத்த கார்ட்ஸ் எடுத்து பார்க்கலாம். ஸோ அகெயின் இவங்க அதே மாதிரி தான் ஃபீல் பண்றாங்க. சம்திங் ஏதோ ஒரு மாதிரி ட்ராப்பா இருக்க மாதிரி தான் ஃபீல் பண்றாங்க. எஸ்பெஷலி இந்த கனெக்ஷன் அப்படின்னு வரும்போது. ஓகே, இவங்க எதிர்பார்க்கறது எல்லாமே ஒரு ஹாப்பினஸான ஒரு விஷயம் தான் எதிர்பார்க்கறாங்க. நிறைய எமோஷன்ஸ் உங்க பர்சன் எதிர்பார்க்கறாங்க. நிறைய விஷயத்துல நீங்க அவங்கள புரிஞ்சு நடந்துக்கணும், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் அவங்க எதிர்பார்க்கறாங்க. ஆனா எல்லாமே இங்க பார்க்கும்போது ஒரு மாதிரி நெகட்டிவ் பாயிண்ட்ல போயிட்டே இருக்க மாதிரி இருக்கு. ஐ டோன்ட் நோ ஏன் இந்த மாதிரி இருக்குன்னு எனக்கு தெரியல. ஏதோ ஒரு விஷயத்துல மனசு உடைஞ்சு போன மாதிரி தான் இவங்க ஃபீல் பண்றாங்க. கம்ப்ளீட்டா அவங்களோட எனர்ஜி பார்க்கும்போது ஒரு ஒரு பயம் அவங்களுக்கு இருக்கு. அண்ட் ஒரு விதமான ஒரு ஜட்ஜ்மெண்ட் அவங்களுக்கு உங்க மேல இருக்கு. இந்த கனெக்ஷன் மேலயும் இருக்கு. ஸோ லெட்ஸ் சி இது அடுத்து எப்படி போகுன்றத நம்ம பார்க்கலாம். அண்ட் முக்கியமா ஃபர்ஸ்ட் என்ன என்ன பிரச்சனைன்றத பார்ப்போம். அதர் பர்சன்ஸ்னால பிரச்சனை இருக்கிறது கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. மத்தபடி உங்களோட சைட்ல ஏதாவது ஒரு சில மிஸ்டேக்ஸ் நடந்திருக்கலாம். ஏன்னா உங்க பர்சனோட எனர்ஜி எல்லாம் பார்க்கும்போது உங்க சைட்ல மிஸ்டேக் நடந்த மாதிரி தான் இருக்கு. நீங்க ஏதாவது மிஸ்டேக்ஸ் ஏதாவது பண்ணியிருக்கீங்க இந்த ரிலேஷன்ஷிப்ல அப்படின்னா, ஸோ அதுதான் இங்க ஒரு பெரிய பிளாக்கேஜா இருக்கு. ஓகேங்களா, அதை பத்திலாம் உங்க பர்சன் உங்ககிட்ட பேசணும்னு நினைக்கிறாங்க. நிறைய டிசப்பாயின்மெண்ட் எனர்ஜி தான் நான் பாக்குறேன் உங்க பர்சனோட சைட்ல. நிறைய டிசப்பாயின்மெண்ட் எனர்ஜி இருக்கு. இது அதேதான் நம்ம எதிர்பார்க்கறது ஒண்ணு, நடக்கிறது ஒண்ணா இருக்கு. இந்த பர்சன் இப்படி இருக்காங்க. ஸோ இந்த கனெக்ஷன் ரன் ஆகுமா, ரன் ஆகாதா, நமக்கு இந்த கனெக்ஷன் வேணும், ஆனா ஏன் இவங்க இப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்ற மாதிரி உங்க பர்சனுக்கு அந்த தாட் உங்க மேல இருந்திருக்கலாம். ஸோ சில பேருக்கு இது எனர்ஜி சுவிட்ச் ஆகும் இருக்கும். சில பேர் என்ன ஃபீல் பண்ணுவீங்கன்னா, இல்ல நான் தான் இப்படி ஃபீல் பண்றேன், அந்த பர்சன் பத்தி எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரியும் சில பேர் சொல்லுவீங்க. ஸோ உங்களுக்கு எப்படி எனர்ஜி ரெசனேட் ஆகுதோ அதுபடி நீங்க எடுத்துக்கோங்க. சம்டைம்ஸ் எனர்ஜி பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆப்போசிட்டாவும் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க பாத்துக்கலாம். உங்க சைட்ல என்ன மிஸ்டேக் பண்ணிருக்கீங்க அப்படின்றத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏன்னா நீங்க ஏதோ ஒன்று விஷயம் கண்டிப்பா பண்ணிருப்பீங்க. கண்டிப்பா நீங்க ஏதாவது ஒரு விஷயம் ஏதாவது பண்ணிருக்கலாம். ஸோ அதனால என்னவோ இந்த பர்சன் கொஞ்சம் உங்களை அவாய்ட் பண்ற மாதிரி பிஹேவ் பண்றாங்க. அண்ட் இந்த கனெக்ஷன்ல ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்திருக்கு. இந்த கனெக்ஷன்ல ஏதாவது இப்ப நோ பாயிண்ட் சிச்சுவேஷன்ஸ்ல இருக்கீங்க, சரியான பேச்சுவார்த்தை இல்ல, உங்க பர்சன் மேல கோவப்படுறாங்க அப்படின்னா
ஃபர்ஸ்ட்டு அதோட ஃபர்ஸ்ட்டு மிஸ்டேக் வந்து உங்களோட சைட்ல தான் வந்து இருக்கும். அவங்க அப்படி நடந்துக்கிற விதம் எல்லாத்துக்குமே நீங்க தான் காரணமா வந்து இருந்திருப்பீங்க. அது ஏன் அப்படின்ற அந்த காரணத்த நீங்க வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. அதிலேயே உங்களுக்கு பல பிரச்சனை வந்து சால்வ் ஆயிரும். ஓகேங்களா? ஏன்னா இது உங்களுக்கு தெரியல. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, உங்க பெர்சனோட சைடுல தான் ஏதாவது மிஸ்டேக் இருக்கும் அப்படின்ற மாரி நீங்க அப்படியே நினைச்சுட்டு நீங்க விட்டுர்றீங்க. ஸோ அவங்க அவங்க தான் அந்த மாரி நடந்துக்கிறாங்க. அவங்க தான் சரியா பேச மாட்டேன்றாங்க. அவங்க தான் கோவப்படுறாங்க அப்படின்ற மாரி. ஸோ உங்களுக்கு உங்க பெர்சன் மேல நீங்க அதே தாட்லயே நீங்க வந்து இருந்திருப்பீங்க. பட் ஆனா உங்க பெர்சன் நடந்துக்கிறதுக்கு ரீசன் நீங்க தான் அப்படின்ற மாரி தான் இருக்கு. ஏன்னா பாஸ்ட்ல ஏதாவது ஒரு சில விஷயம் வந்து தப்பாவே ஏதாவது நடந்து முடிஞ்சிருக்கும். ஏன் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் உங்க 2 பேருக்குள்ளேயே வந்து இருந்திருக்கும். நெறைய ஈகோ பேட்டில் உங்க 2 பேருக்குள்ள இருந்திருக்கும். 2 பேருக்குமே ஒரு இன்செக்யூரிட்டி வந்து இருந்திருக்கலாம். ஸோ இந்த பெர்சன் தான் எனக்கு வந்து ஒரு பார்ட்னரா? இந்த பெர்சன் தான் நான் லவ் பண்ணணுமா? இந்த பெர்சனோட தான் எனக்கு லைஃப் அமையுமா? அப்படின்ற மாரி நெறைய விஷயத்துல உங்களுக்கு வந்து ஒரு டவுட் கண்டிப்பா இருந்திருக்கும். ஒரு கேள்விக்குறியாவே இருந்திருக்கும். இந்த கேள்விக்குறி அப்படின்றது நீங்களும் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. உங்க பெர்சனும் வந்து ஃபீல் பண்ணியிருப்பாங்க. இந்த டவுட் சிஸ்டம்னாலேயே நீங்க உங்க பெர்சன் கிட்ட சரியா நெருங்கி பழகாம வந்து இருந்திருக்கலாம். இந்த டவுட்னாலேயே என்னன்னா, நீங்க ரிலேஷன்ஷிப்ல அவ்வளோ தூரம் கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்க மாட்டீங்க. இந்த ரிலேஷன்ஷிப்ப ஏனோ தானோவோ, இல்ல இந்த பெர்சன கொஞ்சம் ஏனோ தானோன்னு கூட நீங்க வந்து எடுத்திருக்கலாம் ஸ்டார்ட்டிங்ல. ஏன்னா உங்களுக்கு வந்து என்னன்னா, இதுதான் உங்க பெர்சன். இந்த இந்த லவ் உங்க கூட வந்து இருக்கும். இந்த பெர்சன் உங்க கூட லைஃப் லாங் டிராவல் பண்ணுவாங்க. இல்ல இந்த பெர்சன் உங்க லைஃப்ல இருப்பாங்க அப்படின்னு அதுவே உங்களுக்கு தெரியல. ஒரு கன்ஃபர்மேஷன் சைன் மாரி உங்களுக்கு தெரியல அப்படிங்கிறப்போ, ஒரு வேண்டா வெறுப்பாவோ, இல்ல ஏதோ பேசுறோம் அப்படின்ற மாரி கூட நீங்க அவங்க கிட்ட வந்து பழகியிருப்பீங்க. என்னமோ இந்த பெர்சன் உங்க சைட்ல பார்க்கும்போது கொஞ்சம் உண்மையா இருந்திருக்காங்க இவங்க. கொஞ்சம் நேர்மையா பழகியிருக்காங்க. அதனால என்னவோ உங்களோட சைட்ல இருந்து பார்க்கும்போது ஓகேங்கிற மாரி தோணுது. பட் அதுவே ஆப்போசிட் பெர்சன் வந்து கொஞ்சம் எஃபோர்ட் போடுற மாரி இருக்கிற கண்டிஷன்ல, நீங்க பிஹேவ் பண்ணியிருக்க அந்த பிஹேவியர் கண்டிப்பா தப்பா தான் வந்து தெரியும். அவங்களுக்கு என்னன்னா, இவ்வளோ எஃபோர்ட் போட்டுமே இந்த பெர்சனுக்கு என்ன வந்து பிடிக்கலையா? அப்படிங்கிற அந்த மென்டாலிட்டில தான் அவங்க வந்து இருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கிறத கொஞ்சம் கிளியர் பண்ணாலே வந்து பெட்டரா இருக்கும். ஸோ ஃபைனலா வந்து பார்க்கலாம். உங்க பெர்சனோட சேனல்ல மெசேஜஸ்மே வந்து பார்க்கலாம். என்ன மெசேஜஸா இருக்கு அப்படின்னு வந்து மிஸ் தான் வந்து பண்றாங்க. நீங்க அவங்க கூட வந்து இருக்கணும் அப்படின்ற அந்த பிரசன்ஸ் இவங்க வந்து எதிர்பார்க்கறாங்க. கோவம் ஒரு பக்கம் இருந்தாலும் பட் நிறைய மிஸ் பண்ற எனர்ஜியுமே இருக்கு. சின்ன விஷயத்துல இவங்க இப்ப புரிஞ்சுக்கிறாங்க. இந்த கனெக்ஷன்ஸை பத்தி இவங்க புரிஞ்சுக்கிறாங்க. ஆனா இவங்க எதிர்பார்க்கறது எல்லாமே என்ன அப்படின்னா, நீங்களும் சில விஷயத்த வந்து புரிஞ்சுக்கணும். பேசிக்கா இங்க மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் ஒரு பெரிய விஷயமாவே இருக்கு ஆக்சுவலா. அது நீங்க 2 பேரும் ஒரு ப்ராப்பர் வே ஆஃப் கம்யூனிகேஷன் நீங்க பண்ணீங்கனாலே, ஒருத்தர் ஒருத்தர விட்டு ஒருத்தர் நீங்க ஒரு ப்ராப்பர் வே ஆஃப் கம்யூனிகேஷன் பண்ணாலே, அது கொஞ்சம் ரிலேஷன்ஷிப்ல எந்த பிரச்சனையும் இல்லாம ஓரளவுக்கு நல்லா போகும் ரிலேஷன்ஷிப். அதனால கொஞ்சம் பேசுங்க. மனசுக்குள்ள நெறைய பேசிக்கிறாங்க. மைண்டுக்குள்ள நெறைய பேசிக்கிறாங்க. உங்க பெர்சன் உங்ககிட்ட இது பேசணும், அது பேசணும், இத ஷேர் பண்ணணும், அத ஷேர் பண்ணணும். இத 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 பத்தி கேள்வி கேட்கணும், அத பத்தி கேள்வி கேட்கணும் அப்படின்னு மனசுல 1008 விஷயம் உங்க பெர்சனுக்கு வந்து ஓடுது. ஆனா அவங்க எதையும் உங்ககிட்ட அப்ஃப்ரண்டா எதுவுமே வந்து பேச மாட்டேன்றாங்க. இதுதான் இங்க பெரிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காவே இருக்கு. எந்த ஒரு சில விஷயம் மனசுக்குள்ள ஓடுதுன்னா, அத வந்து வெளிப்படையா கேட்டாதான் அதுக்குரிய ஒரு சொல்யூஷன் என்னவோ அது கிடைக்கும். ஆனா அது நம்ம என்ன பண்றோம், நம்ம மிஸ்டேக் பண்றதே அத நம்ம எல்லாமே ஓவர் திங்க் பண்ணி அது ஒரு ஸ்டோரி மாரி கிரியேட் ஆயிருது மைண்டுக்குள்ள. அதுக்கப்புறம் அதுவே நம்ம ஒரு கன்க்ளூஷனா வச்சுர்றோம். அதுக்கேத்த மாரி சிச்சுவேஷன்லயும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, சரியான ஒரு கம்யூனிகேஷன் இல்ல அப்படிங்கிறப்போ ஆட்டோமேட்டிக்கா அந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு எண்ட் பாயிண்ட்க்கு தான் வருது. கம்ப்ளீட்டா அந்த நோ பாயிண்ட் சிச்சுவேஷன் பிரேக்கப் அப்படின்ற ஒரு விஷயத்துல முடிஞ்சிருது. ஸோ அப்படிதான் நான் இந்த கனெக்ஷனை நான் வந்து பார்க்குறேன். ஸோ இங்கே எஃபர்ட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பட் அந்த எஃபர்ட் வந்து நீங்கள் ரொம்ப பெரிய எஃபர்ட்லாம் போட போகிறது கிடையாது. ப்ராப்பர் வே ஆஃப் கம்யூனிகேஷன் இருந்தாலே போதும். பழசு நிறைய விஷயங்களை வந்து நீங்கள் கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணி அந்த டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணுற மாதிரி தான் நீங்கள் உங்கள் பர்சனும் வந்து பேசும்போது கொஞ்சம் கொஞ்சம் நிறைய விஷயங்கள்ல உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். அது த்ரூவே இந்த கனெக்ஷனில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் நீங்கள் வந்து பார்க்கலாம். எதிர்பார்க்கறது எல்லாமே அது மட்டும்தான். நீங்கள் வந்து அந்த ஒரு செக்யூரா இருக்கணும் இந்த கனெக்ஷனில் அப்படின்ற மாதிரி தான் வந்து எதிர்பார்க்குறாங்க. உங்களோட ஈடுபாடு இருக்கணும் அப்படின்றத அவங்க வந்து எதிர்பார்க்குறாங்க. ஸோ இந்த மெசேஜ் வந்து பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் அந்த பர்சனுக்கு உங்க மேல இன்னும் எவ்வளோ ஒரு லவ் இருக்கு. ஸ்டில் அவங்க ஒரு ஹோப்போட தான் வந்து இருக்காங்க. ஸோ இந்த கனெக்ஷன்ல உங்ககிட்ட எதிர்பார்க்கறது எல்லாமே இந்த ஒரு எதிர்பார்ப்பா இருக்கு. ஸ்டில் அந்த ஒரு ஹோப், ஒரு நம்பிக்கையோட அவங்க வந்து இருக்காங்க அப்படின்றது ஒரு கிளியர் சைனா நம்ம இவங்களோட சேனல் மெசேஜஸ்ல நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இதுதான் இங்க ஆக்சுவலா நம்ம ஒரு ப்ராப்பர் கனெக்ஷன் பண்ணாலே இந்த ரிலேஷன்ஷிப்ல நல்ல ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சேஞ்சஸ் கண்டிப்பா வரும். அண்ட் இந்த பர்சனுமே ரொம்ப வொர்த்தபிள்
ஸ்பெஷலான ஒரு பர்சன் தான். இந்த மாதிரி ஒரு பர்சன் கிடைக்கிறதுக்கு நீங்க கொடுத்து வைக்கணும். ஏன்னா இவங்க உண்மையாவே எஃபர்ட் போடணும்னு நினைக்கிறாங்க. ஆக்சுவலா இவங்களுக்கு வந்து உண்மையாவே உங்க மேல வந்து அந்த விருப்பம் இருக்கு. அந்த ஒரு பாசம், அந்த கேர், அந்த ஒரு விருப்பம் இருக்கு. ஸோ இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கொஞ்சம் கிளியர் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான். மற்றபடி ரிலேஷன்ஷிப்ல வேற எந்த பிரச்சனையும் வந்து கிடையாது. ஸோ தீஸ் ஆர் திங் ஐ கேன் சே இந்த ரீடிங் கைஸ். இந்த ரீடிங்கை நீங்க 999 சொல்லி நீங்க வந்து கிளைம் பண்ணிக்கோங்க. நீங்க பிடிச்சிருக்கு ரெசென்டா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க என்னோட சேனல் வெரி ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாக்குறீங்க அப்படின்னா வெல்கம் யூ ஆல் டு திஸ் சேனல் 143 ஃபேமிலி. ஸோ கைஸ் உங்களோட சப்போர்ட் என்ன போத் யூடியூப் சேனல் அண்ட் எஸ்எல்எஸ் என்னோட இன்ஸ்டாகிராம் சேனலுக்கு நீங்க வந்து கொடுங்க. ஸோ அதை பத்தின டீடைல்ஸ் எல்லாமே ஹைலைட் கமெண்ட்ல வந்து கொடுத்துருப்பேன். நீங்க செக் பண்ணி பாருங்க. ஃபார் எனி கைண்ட் ஆஃப் பர்சனல் ரீடிங்ஸ், அதாவது இன்ஸ்டன்டா நீங்க உங்களோட பர்சனல் ரீடிங்ஸ் நீங்க வந்து பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஸோ என்னோட வாட்ஸ்அப் என்னோட இன்ஸ்டா வந்து ரீச் அவுட் பண்ணுங்க. போத் டீடைல் இந்த வீடியோட ஹைலைட் கமெண்ட்டையும் கொடுத்துருப்பேன். இந்த வீடியோலவே வந்து டிஸ்பிளே இருக்கும். ஸோ இது போல இன்னும் மல்டிபிளிகேஷன்ஸ் நீங்க வந்து பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா என்னோட யூடியூப் சேனல்ல போட்காஸ்ட் அப்படின்ற செக்ஷன் இருக்கும். அதுல நான் தமிழ் டைம் சொல்லிட்டு நான் ஃபைல் வச்சிருப்பேன். அந்த ஃபைல் நீங்க போய் பாருங்க. ஸோ இது போல எல்லா ப்ரெடிக்ஷன்ஸுமே வந்து எல்லாமே டைம்லெஸ் ப்ரெடிக்ஷன்ஸ் தான். ஸோ நீங்க எப்போ பார்த்தாலுமே அது உங்களுக்கு ரெசனேட்டாக தான் வந்து செய்யும். அது த்ரூ உங்களுக்கு ஒரு காஷன், ஒரு கைடன்ஸ், ஒரு அலர்ட் கண்டிப்பா கிடைக்கும். ஸோ யூ கேன் கோ அண்ட் வாட்ச் தட். ஸோ கைஸ் ஃபார் எனி கைண்ட் ஆஃப் எனர்ஜிஸ் கிறிஸ்டல்ஸ் நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ண நினைக்கிறீங்க. ஸோ எனி கைண்ட் ஆஃப் லைக் வென் கம்ஸ் டு ரிலேஷன்ஷிப்பா இருக்கட்டும், எஜுகேஷன்ஸா இருக்கட்டும், ஃபார் எனி கைண்ட் ஆஃப் எனர்ஜிஸ் கிறிஸ்டல்ஸ் நீங்க பர்ச்சேஸ் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னா சேம் யூ கேன் ரீச் அவுட் எதர் ஆன் மை வாட்ஸ்அப் ஆல்சோ மை இன்ஸ்டாகிராம். அண்ட் ஃபார் எனி கைண்ட் ஆஃப் அண்ட் ப்ரேயர் ரிச்சுவல் ஒர்க்ஸ் நீங்க ஏதாவது பண்ண நினைக்கிறீங்க, எனி கைண்ட் ஆஃப் தேர்ட் பார்ட்டி ரிமூவலா இருக்கட்டும், பிளாக் மேஜிக் த்ரூ உங்களுக்கு ஏதாவது ஒரு சில ப்ரொடக்ஷன் உங்களுக்கு வேணும்னாலும் சரி, இல்ல பிளாக் மேஜிக்னால ஏதாவது ஒரு சில ப்ராப்ளம்ஸ் ஏதாவது நீங்க அஃபெக்ட் ஆயிட்டு இருக்கீங்க உங்க லைஃப்ல அப்படின்னாலுமே சரி, ஸோ யூ கேன் டெஃபினெட்லி என்கிட்ட வந்து கன்சல்டேஷன் நீங்க வந்து பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபர்தர் அதுக்குரிய ப்ராசஸ் ரிமூவல்ஸ் எல்லாமே ஸோ நம்ம அதில் வந்து பண்ணலாம். ஸோ அதை பற்றின டீடைல்ஸ் எல்லா அப்டேட்ஸ் எல்லாத்துக்குமே நீங்க என்னோட வாட்ஸ்அப் இல்லைனா என்னோட இன்ஸ்டா வந்து ரீச் அவுட் பண்ணுங்க. அகைன் அதோட டீடைல்ஸ் எல்லாமே நான் ஹைலைட் பண்ணி கமெண்ட்ல கொடுத்துருப்பேன். யூ கேன் செக் தட். ஸோ ஒன்ஸ் அகைன் கைஸ், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாருக்காச்சும் டார்கெட் பிடிக்கும் அப்படின்னா ப்ளீஸ் recommend channel to them. So அவங்களுக்கும் இது த்ரூ ஒரு காஷன், கைடன்ஸ், ஒரு அலர்ட் கண்டிப்பா வந்து கிடைக்கும். So guys, please give it support. See you guys next time. Love you all. Take care. Bye bye guys. Bye.